ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் கிச்சடி பண்ணுறதுக்கு எந்த பவுலில் ரவா அளக்குறீங்களோ அதே பவுலோட அளவில் 3 மடங்காக தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்த பவுலில் ரவா அளந்தீங்களோ அதில் பாதி பவுல் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்து, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 1.5 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு முழு தக்காளி, பச்சை மிளகாய் 2-3 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக சாப் பண்ண இஞ்சி, இதை போட்டுட்டு இந்த சூப் பவுலில் நான் ஒரு 2 பவுல் அளவுக்கு ரவையை சேர்த்து இதில் ரோஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு 6 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன், 6 பவுல் அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை இதோடு சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் எந்த பவுலில் ரவை அளந்தீங்களோ அதே பவுலில் பாதி பவுல் அளவுக்கு நெய். ஸோ நீங்கள் ஒரு பவுல் போடுறதா இருந்தால் 1/4 பவுல் எண்ணெய், 1/4 பவுல் நெய் கணக்கு. நான் 2 பவுல் போட்டிருக்கனால 1/2 பவுல் எண்ணெய், 1/2 பவுல் நெய் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆனோன்னு மூடி போட்டு திறந்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் கூட இல்லை, இது ஒட்டாமே வரும். உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுங்க, இப்படி போட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ.